மக்களே வணக்கம். இன்னைக்கு சிறகடிக்க ஆசை சீரியல் எபிசோட்ல பாத்தீங்கன்னா முத்து ரொம்ப கோபமா வீட்டுக்கு வராரு. வீட்டுல எல்லாரும் இருக்க சொல்றாரு. உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்றாரு. அதுக்கு முன்னாடி நம்ம மனோஜ் முந்திக்கிட்டு நான் சொன்ன அந்த விஷயத்த சொல்லிடுறா முத்து, அப்புறம் நீ சொல்லுடான்றாரு. சரி முத்து சொல்லுடப்பா, நீ என்ன சொல்ற நான் கேட்கறேன்ட்டு. கிருஷ்ண நாங்க வெளிநாட்டுல தத்து கொடுக்க போறோம்டா, நானும் ரோகிணி சேர்ந்தா முடிவெடுத்தோம் அப்படின்றாரு. அப்படியே ரொம்ப சந்தோஷம்டா, நீங்க 2 பேரும் சேர்ந்து முடிவெடுத்தா எல்லாமே கரெக்டா தான் இருக்கும்ன்றாரு. இதை கேட்ட விஜயாக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுது. என்ன எந்த பிரச்சனையுமே இல்லாம சரின்னு சொல்றானேன்ட்டு மனோஜும் ரொம்ப தேங்க்ஸ்டா, இன்னைக்கு தானே நீ வாழ்க்கையிலே உருப்படியா அண்ணன் பேச்சு கேட்டிருக்க, எங்க இதுக்கு ஒத்துக்க மாட்டியோன்னு நினைச்சேன் அப்படின்றாரு. என்னடா நீங்க 2 பேரும் சேர்ந்து முடிவு எடுத்திருக்கீங்க, உங்களுக்கு தெரியாதுதா அந்த 25 லட்ச ரூபாய் வந்தா உங்களுக்கு கடன் பிரச்சனை அடையும், நிறைய விஷயம் இருக்கு, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லடா, ஆனா இதுக்கு அவங்க அம்மா ஒத்துக்கணுமே அப்படின்னு சொல்றேன். என்னது அம்மாவா? அந்த கிருஷ்ணன் அனாதையாச்சு, அவனுக்கு யாருமே இல்லைன்னு அவங்க பாட்டி இங்க விட்டு போயிட்டா நீ ஏன்டா புது கதை சொல்றேன்னு கேட்கறாங்க. அப்படின்னு யாருடா சொன்னது? அவங்க பாட்டி இங்க நாடகம் ஆடி நடிச்சுட்டு போயிருக்கு, அதெல்லாம் போய் அவங்க பாட்டி சொன்னதெல்லாம் போய் கிருஷுக்கு அவங்க அம்மா இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட எல்லாருமே ஷாக்கா வராங்க. ரோகிணி என்னடா இது, என்னடா இவன் குண்டை வாரி போடுறான், ஒருவேளை இந்த திருட்டு மொழி முழிக்கிறாள் இந்த மீனா உண்மையெல்லாம் சொல்லிட்டாளா முத்துக்கிட்ட அப்படின்னு யோசனை பண்ணிட்டு, என்னடா இது திருட்டு மொழி முழிக்கிறாள் இந்த மீனா, ஒருவேளை இந்த விஷயத்தெல்லாம் முத்துக்கிட்ட சொல்லிட்டாளோ அதனால இப்படி பேசுறான்னு சொல்லிட்டு ரோகிணி கோவமா மீனாவை பாக்குறாங்க. மீனாவும் ஒன்றும் தெரியாத மயில் மாதிரி அப்பாவையே முகத்தை வச்சுக்கிட்டு நான் எதுவும் சொல்லாத மாதிரியும் முகபாவனையை காட்டுறாங்க. அப்ப எப்படித்தான் முத்துக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சதுன்னு சொல்லிட்டு ரோகிணி அவன் என்னதான் சொல்றான்னு அப்படியே பேய் அடிச்சு போய் கேட்டுட்டு இருக்காங்க. ஆமாண்டா, கிருஷுக்கு அம்மா இருக்கா, அவ இந்த ஊர்ல தான் இருக்கா, நான் அவளை பார்த்தேன் அப்படின்றாங்க. ஸ்ருதி ரவியில என்னடா சொல்றேன், கிருஷுக்கு அம்மா இருக்காங்களா, எனக்கு ஒண்ணுமே புரியலடா முத்து, என்னதான் சொல்ல வரேன்னு கேட்கறாங்க. அண்ணாமலையே ஷாக்கா வராரு. முத்து நீ என்னடா சொல்ற அப்படின்ட்டு, அப்பா ஒரு விஷயம் அமைதியா இருப்பா, நான் எல்லா விஷயம் சொல்றேன், கிருஷுக்கு அம்மா இருக்காங்கப்பா, அவன் பேர் கல்யாணி, இன்னைக்கு சவாரியில ஒரு ஆள் கூட உட்காந்துட்டு ஜாலியா பேசிட்டு இருக்காப்பா, ஒரு நடத்த கட்டப்பா, கேரக்டர் சரியில்லைப்பா, இதெல்லாம் கிருஷி பார்க்கணுமா, அதெல்லாம் மனசு வேதனைப்படுவான்ல, அவங்க அம்மா இது மாதிரி ஒரு நடத்த கட்ட கேடு கட்ட பொம்பளைன்னா அவன் ஷாக் ஆயிடுவான். அந்த குழந்தை மனசுல ஏன்பா நம்ம இதெல்லாம் சொல்லணும், அவன் இதெல்லாம் அந்த கன்றாவையெல்லாம் பார்க்காம இருக்கிறதுக்கு அவன் வெளிநாட்டுல போய் ஜாலியா தங்கி வளர்ந்து நல்லா படிக்கலாம்லப்பா அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட மீனாக்கும் ரொம்ப ஆச்சரியமாவது, ரோகிணிக்கு ரொம்ப கோவம் வருது. ஆமாப்பா, இந்த கிருஷுக்கு அம்மா இருக்காப்பா, அவ பேரு கல்யாணி, அவ நடத்த கட்டவ, ஒரு ஆம்பளை கூட ஜாலியா போயிட்டு இருக்காப்பா அப்படின்றாரு. என்னடா முத்து இப்படி சொல்ற, நீ எப்பவுமே ஒருத்தங்களை தப்பா பேச மாட்டியே, பொய் பேச மாட்டேன், ஒரு பொண்ணு மேல இவ்வளவு சொல்றியாப்பா. ஆமாப்பா, உனக்கே தெரியும்ல, நான் உண்மை தப்பா சொல்றேன், நடந்த விஷயத்தான் சொல்றேன், எல்லாரும் என்ன நம்புங்க, கிருஷிக்கு அம்மா இருக்கா, அவ பேரு கல்யாணி, அவ ஒரு நடத்த கட்டவ, கேவலமானவ, ஒரு பொண்ணுன்னு சொல்றதுக்கு அருகதை இல்லாதவ, அவ்வளோ கேவலமான பொம்பளை, நடந்து கட்டவப்பா, சுத்தமா அவ கேரக்டர் சரியில்லைப்பான்னு சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்ட ரோகிணிக்கு ரொம்ப கோவம் வந்ததுங்க. நிறுத்துங்க முத்து, என்ன பேசுறீங்க நீங்க, ஒரு பொண்ணை பத்தி நீங்க அபாண்டமா பழி சொல்றீங்க, கேவலமா பேசுறீங்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு முத்துன்றாங்க. உனக்கேம்மா பார்லர் நம்ம கோவம் வருது, நான் ஏதோ ஒரு பொண்ணை தான் சொல்றேன் அப்படின்றாங்க. ஏதோ ஒரு பொண்ணெல்லாம் சொல்ல, நீங்க என்னதான் சொல்றீங்க, ஆமா கிருஷோட அம்மா நான் தான், நான் பெத்த பையன் தான் கிருஷ்ணன்னு சொல்லிட்டு சபையில போட்டு உடச்சிடுறாங்க. இதை கேட்டு எல்லாருமே ஷாக்கா வராங்க. முத்து சொல்றாரு, அப்பா கேட்டீங்களாப்பா, அவங்க வாயில உண்மை அவங்க வாயிலேருந்து உண்மை வரணும்ல, அதுக்கு தான்ப்பா நான் இது சொன்னேன், இவ்வளவு நாளா 2 வருஷமா நம்ம குடும்பத்தை ஏமாத்தி நாடகம் ஆடிட்டு இருக்காங்க, நம்மளையும் முட்டாளாக்கிட்டாங்கப்பா, இந்த ரோகிணி இல்லப்பா, இந்த பார்லர் அம்மா கல்யாணி, இவங்க உண்மையான பேரு கல்யாணிப்பா, நம்ம பாட்டி ஊர் பக்கத்து ஊர்ல தான் இந்த அம்மா இருக்காங்க, இவங்களுக்கு அந்த ஊர்ல ஒரு கல்யாணம் ஆயிடுச்சுப்பா, 6 மாசம் தான் அவங்க புருஷன் கூட வாழ்ந்துருக்காங்க, அவங்க 2 பேருக்கும் பிறந்த பையன் தான் கிருஷ்ணப்பா, அவங்க வீட்டுக்காரர் தவறிட்டாரு, இப்போ நம்ம அண்ணனுக்கு பொண்டாட்டியா இருக்காங்கப்பா, எல்லாம் நாடகம், இவங்க அமெரிக்காவில் ஆப்பிரிக்காவில் துபாய் இல்லை, எல்லாமே கட்டுக்கதை, எல்லாம் போய் நல்லா நாடகம் நடிச்சு நம்ம ஒட்டு மொத்த குடும்பத்தையும் ஏமாத்திட்டு இருக்காங்கப்பா, இவ்வளோ கேப்பு மாதிரி தானே தான் இந்த பார்லர் அம்மா, நான் ஆரம்பத்திலே சொல்ல இந்த அம்மா மேலே சந்தேகமாக இருக்கு, யாருன்னா என் பேச்சு கேட்டிங்களா, இப்போ நான் கண்டுபிடிச்சிட்டேன் பத்தியா, இவங்க வாயால் உண்மை வரணும்னு சொன்னதப்பா நான் இப்பெல்லாம் பேசினேன், பார்லர் அம்மா என்னை ஃபஸ்ட்டு நீ மன்னிச்சிடு, நான் ஒரு பொண்ணை என்னைக்கோ தவறாக பேச மாட்டேன், அதனால நான் கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன்னு மன்னிப்பு கேட்டுறாரு. அவங்க அப்பா காலில் மன்னிப்பு கேட்குறாரு. அப்பா நான் என் வாழ்க்கையில் பொய்யே பேச மாட்டேன்ப்பா, இந்த அம்மாவால் நான் பொய் பேச சூழ்நிலை ஏற்பட்டது, நான் சொல்கிறதெல்லாம் உண்மைப்பா, இந்த அம்மா தான் கல்யாணி, இந்த அம்மா தான் ரோகிணி, இந்த அம்மா தான் பார்லர்மா, எல்லாமே இந்த அம்மா தான் கிருஷ்ணோட இவங்க பெத்த பையன் தான்ப்பா, எல்லாமே நாடகம் தான், பொய்ப்பான்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் போட்டு உடைச்சிடுறாருங்க. ரோகிணி இந்த விஷயத்தெல்லாம் கேட்டு அழுதுட்டு இருக்காங்க. மனோஜ் அப்படியே மனோஜ் அந்த குடும்பமே ஷாக் ஆகி தான் நிற்குது. இப்பயாச்சும் இந்த ரோகிணி வாய் திறந்து நடந்த விஷயம்லாம் சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு தான் நல்லது. மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மக்களை லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வர வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஏற்கனவே ரோகிணியோட விஷயம் மீனாவுக்கு தெரிஞ்சிருந்தா மீனாவோட நிலைமை என்ன ஆகும் போதுன்னு தெரியல, அதையும் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.